அல் குர்ஆன் இன்றைக்கு வரையும் பேசுகிறது. தக்வாவின் மீது கட்டப்பட்ட பள்ளிவாசல் அங்கே இருக்கிறது, நபியே நீங்கள் அங்கே நில்லுங்கள். மதீனத்து பள்ளிவாசலை பேசுகிறார். மதீனாவின் எல்லாம் புனிதமானது. ஏன் மதீனத்து மக்கள் கூட அல்லாஹ்வின் பார்வையில் புனிதமானவர்கள். ஈமானுடைய பாடம் புகாரி ஷரீஃபில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு பாடத்திற்கு தலைப்பு என்ன தெரியுமா வைக்கிறார்கள்? உப்புல் அன்சாரி மினல் ஈமான். அன்சாரிகளை நேசிப்பது ஈமானின் அடையாளம். யாராவது மதீனத்தின் அன்சாரிகளை ஒருவன் வெறுக்கிறான் என்றால் அவன் ஈமான் அல்ல, அவன் நிஃபாக் என்கிற முனாஃபிக் என்கிற நயவஞ்சகத்தனத்திலே சேருவான் என்கிறது ஹதீஸ். மார்க்கத்திற்காக வேண்டிய அருள்பாடுபட்ட 12,000 சஹாபாக்கள் அந்த பள்ளிக்கு பக்கத்தில் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். பகீஉல் கர்கத் என்கிற ஜன்னத்துல் பகீ பள்ளிவாசல், சய்யிது ஷுஹதா உள்ளிட்ட ஷஹீதுகளின் தலைவர்கள் என்று அடையாளமிடப்படுகிற உஹது ஷுஹதாக்கள் உறங்கிக் கொண்டிருக்கிற இடம் அது. இந்த உலகத்தின் மூளை முடுக்கெல்லாம் நாலாபக்கம் அல்ல 8 திக்கிலும் உலகத்திற்கு இஸ்லாமை கொண்டு போய் சேர்த்த பெருமக்கள் எல்லாம் படித்த திண்ணை மதரசா இன்றைக்கும் மஸ்ஜிதுன் நபவியிலே அந்த திண்ணை இருக்கிறது. அபூ ஹுரைராவை இந்த உலகத்திற்கு அர்ப்பணித்த திண்ணை அல்லவா அது.